வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய லேப்டாப்ல இருக்கிற ஸ்லீப் மோட பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லார்கிட்டயுமே லேப்டாப் இருக்கு. சரி நம்ம ஏதாவது கேம்ஸ் விளையாடும்போதோ, இல்ல சின்சியரா ஏதாவது மூவி பார்க்கும்போதோ, அம்மா ஏதாவது ஒரு வேலை சொல்லிருவாங்க. ஸோ அந்த வேலைய செஞ்சுட்டு வந்து இத செய்டான்னு சொல்லிருவாங்க. ஸோ அப்படின்னும்போது வேற வழியே இல்லாம நம்ம லேப்டாப்ப மூடி போட்டு ஓடிருவோம். அது திரும்ப வந்து பார்த்தா ஸ்லீப் ஆயிட்டு திரும்ப ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் எப்படி நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதோ, கேம் விளையாடுறதோ, மூவிஸ் பார்க்குறதோ அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து விண்டோஸ் 10 அதில் நான் எப்படி மாற்றிட்டுருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு இதில் தெரியும். சப்போஸ் விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 இருந்துச்சுன்னா இதே ஸ்டெப்பு தான், பட் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய லேப்டாப்பில் ரைட் சைடு பாட்டமில் பேட்டரியோட நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அந்த இண்டிகேட்டர் காமிக்கும் இல்லையா பர்சன்டேஜ், அதை நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கிறோம். ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு பவர் ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம்னாக்க அது வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நமக்கு அந்த பேஜில் கண்ட்ரோல் பேனல் அதெல்லாம் சம்திங் இருக்கும். அதில் நமக்கு வந்து 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதுதான் நமக்கு தேவை. ஸோ க்ளோஸு ஸ்லைடுன்னு சொல்லிட்டு அது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கனாக்க நமக்கு வந்து அந்த லோகோ ஓப்பன் ஆகிடும். அந்த பேஜில் என்ன பண்ணுறோன்னா பவர் பட்டனு சிம்பிளும் காமிக்கும். ப்ளஸ் கீழே வந்து லேப்டாப் மூடு இப்படி ஸ்லீப் பண்ண மூடுவோம் இல்லையா, அந்த இதுவும் காமிக்கும். நான் வந்து என்ன பண்ணேன்னா பவர் பட்டனை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஷட் ஆப்ஷனையும் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், வேணாட்டி நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போ வந்து இந்த மூடுவோம் இல்லையா, அந்த சிம்பிள் காமிக்குது இல்லையா, அதை வந்து டூ நத்திங் அப்படின்றத கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பாட்டோ படமோ ஒன்றா கூட நம்ம மூடி வைக்கும்போது ஸ்லீப் ஆகாது. ஸோ கொடுத்துட்டு சேவ் சேஞ்சு கொடுத்துக்கிறோம். சரி ஓகே, இது வந்து இங்கே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, அதனால் நான் இதை செஞ்சுக்கிட்டேன். எனக்கு இல்லை அப்படின்னும்போது, அதாவது அந்த இண்டிகேட்டர் காமிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸில் போகணும். உங்களுடைய எந்த பிசி எந்த வெர்ஷனாக இருந்தால் கூட 7ஓ 8ஓ இருந்தால் கூட அதில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரில் பவர் அண்டு ஸ்லீப் செட்டிங் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அதில் வந்துட்டு எழுந்தில் பாருங்கள் அடிஷ்னல் செட்டிங் அப்படின்னு இந்த ரைட் கார்னரில் இருக்கும் டாப்பில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே பேஜ் ஓப்பன் ஆயிரும். சேம் டிக்டோ அதே தான் ப்ரொசீஜரு. நீங்கள் அந்த மாதிரி சேவ் சேஞ்சு கொடுத்துட்டீங்க. ஆல்ரெடி நம்ம பண்ணதால் நமக்கு இங்கே காமிக்கல, சேவ் சேஞ்சில் இருக்குது. சரி ஓகே, இது முடிஞ்சு. இப்போ இதிலே வந்து அந்த இண்டிகேட்டர் சிம்பிள் வந்து சில டைம் காமிக்காது. அது சில பேருக்கு வந்து மறைய வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஹைட் ஆகிருக்கும், அதை நம்ம எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் சேம் தான். பாட்டமில் ரைட் சைடு பாட்டம்லேயே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னாக்க டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து சப்போஸ் சில ஆப்ஸ் எல்லாம் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த டாஸ்க் மேனேஜர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் சில ஆப்ஸ் ரன்னிங்கில் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இது நமக்கு தேவையில்லை, ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மறுபடியும் ரைட் கிளிக் பாட்டமில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க டாஸ்க் பார் செட்டிங் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கு என்னென்ன செட்டிங்லாம் இருக்குது அந்த டாஸ்க் பாரில் அதெல்லாம் காமிக்கும். அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஏரியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழேயே செலக்ட் ஐகான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க நமக்கு இங்கே டாஸ்க் பாரில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்குதோ அப்படின்றது எல்லாத்தையுமே கீழே காமிச்சிருப்பாங்க. என்னதில் வந்து பவர் வந்து ஆனில் இருக்குது இல்லையா, அதனால் எனக்கு கீழே காமிக்குது. சப்போஸ் ஆஃபில் இருந்துச்சுன்னா எனக்கு காமிக்காது. உங்களுதில் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.